தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 76 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மூதாட்டியின் சொந்த பேரன்கள் மற்றும் பேத்தி சேர்ந்து கொலை செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. பாட்டி கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அமச்சியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 76 வயதான மூதாட்டி ரோஸ்லின் மேரி. மகன் ஜபதாஸ் குடும்பத்தினருடன் ரோஸ்லின் மேரி தனது வீட்டில் வசித்து வந்தார். கடந்த 1ஆம் தேதியன்று இரவு வழக்கம்போல் மகனுடன் பேசிவிட்டு பேத்தி குணபாக்கியவதியுடன் வீட்டின் மேல் மாடியில் உறங்கியிருக்கிறார் ரோஸ்லின் மேரி. மறுநாள் காலை மூக்கில் ரத்தம் வடிந்த நிலையில் இறந்து கிடப்பதாக ஜபதாஸிடம் அவரது மகளான குணபாக்கியவதி அலறியபடி கூறியுள்ளார். உடனடியாக மேல்மாடிக்கு வந்த ஜபதாஸ் தனது தாய் ரோஸ்லின் மேரியை கண்டதில் அவர் அணிந்திருந்த 2.5 சவரன் தங்க வளையல்கள் மற்றும் 6 கிராம் எடையில் மாட்டலுடன் கூடிய தங்க கம்மல் திருடு போனதை அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் தனது தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கானா விளக்கு காவல் நிலையத்தில் ஜபதாஸ் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை ஆய்வு செய்து ரோஸ்லின் மேரி உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை துவக்கினர். மேலும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ரோஸ்லின் மேரி வீட்டிற்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள் தவிர்த்து வெளியாட்கள் யாரும் வந்து செல்லாதது தெரிய வந்தது. குறிப்பாக ஜபதாஸ் மற்றும் மகள் குணபாக்கியவதி, மகனான 17 வயது சிறுவன் மற்றும் ரோஸ்லின் மேரியின் மகள் வழி பேரனான அலெக்ஸ் ஆகியோர் மட்டுமே சம்பவத்தன்று இரவில் வந்து சென்றது கண்டறியப்பட்டது. இதனால் அவர்கள் மீது சந்தேகம் அடைந்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்களை தனித்தனியாக வைத்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தனது மகள் வழி பேரனான அலெக்ஸ் என்ற இளைஞருக்கு மகன் வழி பேத்தியான குணபாக்கியவதியை திருமணம் செய்து வைக்க ரோஸ்லின் மேரி நினைத்திருக்கிறார். ஆனால் வேறொரு பெண்ணை காதலிப்பதால் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்ள இயலாது என அலெக்ஸ் கூறியிருக்கிறார். இருவரும் திருமணம் செய்து கொண்டால்தான் தன்னிடம் உள்ள தங்க நகைகள் மற்றும் பணத்தை தருவதாக நிபந்தனை விதித்துள்ளார் ரோஸ்லின் மேரி. இதனால் ஆத்திரமடைந்த அலெக்ஸ் சம்பவத்தன்று ஜபதாஸின் மகனான 17 வயது சிறுவனுடன் தனது பாட்டி ரோஸ்லின் மேரியுடன் தகராறில் ஈடுபட்டு அவரை தாக்கியதில் உயிரிழந்து விட்டார். பின்னர் அவர் அணிந்திருந்த தங்க வளையல்கள், கம்மல் உள்ளிட்ட நகைகளை கொள்ளையடித்து இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கு ஜபதாஸின் மகள் குணபாக்கியவதியும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றம் செய்த போலீசார் 24 வயதான அலெக்ஸ், 20 வயது குணபாக்கியவதி மற்றும் 17 வயது சிறுவன் என மூவரையும் கைது செய்தனர். 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அலெக்ஸை தேனி மாவட்ட சிறையிலும் குணபாக்கியவதியை மகளிர் சிறையிலும் அடைத்தனர். 17 வயது சிறுவன் சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளார். பேரன்கள் மற்றும் பேத்தி சேர்ந்து சொந்த பாட்டியை கொலை செய்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.